அந்த மாதிரி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இதனால என்ன வேருக்கு அது பிரைம் வந்து 110. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கேப்ரியல் மனோகர். நான் விவசாய பட்டதாரி. நான் இந்த அடர்நடவு தொழில்நுட்பத்தை பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இங்கே நிற்கிறது வந்து இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பரிக்கல்ங்கிற இடத்துல மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் அவரோட தோட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த தோட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு அடர்நடவு வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதில் எப்படி பண்ணியிருக்கோம், இது பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நாங்கள் வந்து இந்த தொழில்நுட்பம்லாம் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம், அதை பற்றின முழு விவரங்களை நான் உங்களுக்கு ஒன் சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து நமக்கு வந்து இங்கே பழங்களில் அரசன்னு சொல்கிறோம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எல்லாத்தாலையும் வந்து விரும்பப்படக்கூடிய ஒரு பழம். அதிக சுவையில் இருக்குது, அதிக நமக்கு சத்துக்கள் அதிகமாக உள்ள பழம். அதுவும் இல்லாமல் அதோடைய மனம், அப்புறம் ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்திலும் ஒரு அடையாளமாக நமக்கு வந்து வந்து ரொம்ப முக்கியத்துவமாக பயன்படுது. பொதுவாக வந்து எந்த மற்ற பழங்களில் நீங்கள் காட்டிலும் மாம்பழம் வந்து நீங்கள் பக்கத்தில் நீங்கள் நல்ல பழுத்த பழங்களை நீங்கள் வந்து அறுத்து நீங்கள் பக்கத்தில் ஒரு பிளேட்டில் வச்சுருந்தா நாக்கில் வந்து எச்சில் வரும்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு டெம்டேஷனான அதிகமான உள்ள பழம் தான் அந்த மாம்பழம். இந்தியா துணைக்கண்டத்தில் இது வந்து தாயகமான இருக்கக்கூடிய ஒரு பயிர் இது. அதனால அதிகமான பரப்பளவில் இந்தியாவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை வந்து நேஷனல் ஃப்ரூட்டாக, அதாவது தேசிய பழமாக அங்கீகரிச்சது வந்து ஒரு 3 கண்ட்ரி இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று பிலிப்பைன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து அப்படின்னாலே வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு பயிர் இது. ஸோ இந்த பழங்கள் அரசுன்னு சொல்லப்படுற பயிருக்கு அந்த அளவுக்கு வந்து இதை கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு மன்னருக்கு எந்த அளவுக்குலாம் வந்து அவருக்கு நிறைய எவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து பார்க்கும்போமோ, அந்த மாதிரி தான் இந்த பயிருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான கேர் எடுத்து பார்த்தா தான் நமக்கு இதில் வந்து நம்மளால் வந்து ஒரு விளைச்சலை எடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு இடத்த எப்படி தேர்வு எடுக்கணும், என்னென்னலாம் வந்து நம்ம வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் ஒன்றுனா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடர்நடவு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய காரணங்கள் என்னென்னு. அதில் ரொம்ப மிக முக்கியமானது வந்து நம்ம கிளைமேட், அதாவது நம்ம இடத்தோடைய சீதோஷண நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சீதோஷ நிலையை வந்து நம்ம வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்கள், தென்மேற்கு பருவம் பெய்யக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் பொதுவாக நமக்கு வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். ஈஸ்டர்ன் காட்ஸில் நமக்கு வந்து அதிகமாக வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும். இப்போ தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா மிக சீக்கிரமாக அதாவது எர்லி வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மேங்கோவில் வந்து எர்லி வெரைட்டி, லேட் வெரைட்டி, மிட் வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 கேட்டகரியாக இருக்குது. அதில் வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஜோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த தென்மேற்கு பருவமழைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எர்லியாக வரக்கூடிய வெரைட்டி, அதில் எர்லியாக வரக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா, கேசர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் எர்லியராக வரக்கூடிய வெரைட்டிஸ். ஸோ அப்போ அதை மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும். வடகிழக்கு பருவமழை வந்து எப்போவுமே நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நிற்கும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லேட்டாக வெரைட்டிஸை நம்ம வந்து போடணும். இப்போ அதை வந்து பார்த்தோம்னா இமாம் பசந்த், மல்லிகா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில ரேட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து கிளைமேட்டை எந்த மாதிரி இருக்குது, அப்புறமா ஆனுவல் ரெயின்ஃபால், அதாவது ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து குறைஞ்சது நமக்கு வந்து மிக குறைவாக எங்கே இருக்கோ அந்த இடங்கள்ல தான் வந்து மேங்கோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரை கிராப்பு, ட்ரை கண்டிஷன் விரும்பக்கூடிய ஒரு பயிர் இது. அதிகமாக அவங்களுக்கு வந்து மழைப்பொழிவு இருந்ததுன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத், இலத்தலைகள்லாம் ரொம்ப வரும். உங்களுக்கு அது கவாத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் சூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குறைவாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுடைய இதில் உண்டான டெக்னாலஜிக்கு ஒத்துழைச்சி இதோட ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய 2வது இது பார்த்திங்கன்னா மண்ணோடைய அமைப்பு. இந்த மாமரத்துக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து ரொம்ப கரெக்டான மண் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரளைன்னு சொல்லுவாங்க. அந்த மண் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக விரும்பும். இது வந்து லேட்ரைட் சாயில்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு வந்து நல்ல வடிகால் இருக்கும். உங்களுக்கு வேர் அமைப்பு வந்து அதிகமாக வந்து வளராது. அதுவாக வந்து உங்களுக்கு வேர் அமைப்பு எங்கெல்லாம் அதிகமாக போகலையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தலை வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த அடர்நடுவில் முக்கியமான பார்க்குறதே என்னென்னா, நம்ம வந்து மரத்தை வந்து ஒரு செடியை வந்து ஒரு டார்ஃபாக வச்சுக்க போகிறோம், ஒரு குட்டையாகவே வச்சு தான் நம்ம வந்து அதை வளர்த்த போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்து நமக்கு இது எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மண் அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மண் அமைப்புக்கு முன்னாடி முதல்ல வந்து மண்ணை தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி மண்ணாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து ஒரு முதன்மையாக முதல்ல வந்து சாயில் டெஸ்ட் எடுத்து பண்ணிக்கணும். ஸோ சாயில் டெஸ்ட்டில் எதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம வந்து இந்த ஆர்கானிக் கார்பன் பார்க்கணும்.
ஸோ ஆர்கானிக் கார்பன்கிறது குறைஞ்சது 1% மேலேயாவது இருக்கணும். அப்படின்னா தான் அந்த உங்களுக்கு இந்த கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செடிக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காப்பு கொடுக்குற ஏற்ற சூழ்நிலை அங்கே கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அப்புறம் கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரு, அப்புறம் மேக்னீஸு, ஜிங்க்கு, போரான் இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி போட்டு எது குறைவாக இருக்குது, எது அதிகமாக இருக்குது, அப்புறம் உங்களுக்கு அந்த பிஹெச்சோட அதாவது கார அமிலத்தன்மை இதை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட செடி நடவு செய்யும் போதே ப்ரிப்பரேஷன் போதே எது குறைவு, இல்லை உங்களோட சாயில் வந்து அல்கலைனாக இருந்தால் அது அசிடிட்டியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எயில்மெண்ட்ஸ், அதாவது இதை வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. அந்த சாயில் ரெக்கமெண்டேஷனுக்கு உண்டான இடுபவர்களும் ஆரம்பத்திலேயே இதை பண்ணிடணும். இது பின்னால் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து நம்ம முன்கூட்டியே இதை வந்து மண் தேர்ந்தெடுக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். அடுத்தது தண்ணீரில் வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதை தண்ணியுடைய குவாலிட்டி முக்கியமாக பார்க்கணும். தண்ணியில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான உப்பு, அதாவது ஹார்ட்னஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. குறைஞ்சது 1.5க்கு மேலே போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்படி மீறி அந்த மாதிரி அந்த இடங்களில் 1.5க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ரகங்களும் தேர்வு செய்யக்கூடிய செடியோட வயசும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இப்போ செடியை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய செடியாக எடுக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த உப்புத்தன்மையை வந்து தாங்கும். ஸோ இந்த மாதிரி சில தொழில்நுட்பங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளால் வந்துட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு கஸ்டமைஸாக நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்த முக்கியமான காரணங்கள் ஒன்று பார்த்தோம்னு வந்தீங்கன்னா செடி தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா இதுதான் இந்த செடி எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ். ஸோ அதில் வந்து நம்ம இந்த தேர்ந்தெடுக்கிற செடி எப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் முக்கியமாக வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த அடர்நடவுக்குன்னு ஏற்ற ஒரு டெக்னாலஜியில் தயார் பண்ண செடியை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அதில் எப்படி நம்ம நர்சரியில் உள்ள செடியை எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா இதுக்கு பேர் வந்து எபிடோட்டல் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாத கண்ணா ஒரு 2 அடுக்கு இலை இருக்கிற மாதிரி உள்ள செடியை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதனால் என்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டார்ஃப் நேச்சராக இருக்கும். அதாவது அது நம்ம அவங்க நர்சரியில் வந்து தயார் பண்ணுற விதமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டையில் வந்து தேர்ந்தெடுக்கும் போதே ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் ஸ்டாக் வந்து ஒரு டார்க் கேரக்டராக இருக்கணும். செடி வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெம்மாக இருக்கணும், ஒரே ஒத்த ஸ்டெம்மாக இருக்கணும், 2 அடுக்கு இலை அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை தேர்ந்தெடுத்து கொண்டு நம்ம வந்து நம்ம இந்த தோட்டங்களில் நம்ம நடவணும். இப்போ நடவுக்கு நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வந்து முக்கியமான காரணங்கள் இதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா செடிக்கு வந்து நம்ம வந்து வருஷப்படுத்துகிற அதோட டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து அடர்நடவுக்கு வேறு மாதிரியும் உயர்நடவுக்கு வேறு மாதிரியும் ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடு வரும். இப்போ அடர்நடவில் வந்து நம்ம வந்து குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு 15 அடிங்கிற வரிசையில் நம்ம நட்டோம்னா ஒரு 175லேருந்து 200 கன்று வரைக்கும் பிடிக்கும். இது வந்து நம்ம ஸ்கொயர் பிளான்டிங்கில் போகலாம், இல்லை ஹெட்ஜ் பிளான்டிங்கில் போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த வரிசைக்கு செடியோட வரிசை எந்த வரிசையில் இருக்கோ அது வந்து வடக்கு தெற்குல அமைப்பில் இருக்கணும். ஏன் அப்படி அந்த அமைப்பில் நம்ம வந்து செடி அமைப்பு வைக்கணும், ரோ அமைக்கணும் அப்படின்னம்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு வந்து நிழல் வந்து அடுத்த செடிக்கு வந்து படக்கூடாது. அதனால் வந்து நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை கம்மியாகி ப்ரொடக்ஷன் கம்மியாகக்கூடாது. அப்படிங்கிற நோக்கத்தால் அந்த நிழல் வந்து நமக்கு வரிசையில் விழுவணும். அது இந்த 2க்கு நடுவால் இருக்கிற ரோல தான் அதோட நிழல் விழுவணும். அந்த மாதிரி அமைப்பாக நம்ம வந்து வைக்கணும். அப்போ என்ன பண்ணால் நமக்கு வந்து மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோக்குள்ளேயே வந்து எல்லாமே பாஸ் அவுட் ஆயிரும். ஸோ காற்றோட்டம் நல்லா ஆயிரும். அதே சமயம் உங்களுக்கு முழு சூரிய வெளிச்சமும் அந்த செடிக்கு வந்து கிரகிக்கணும். அது 360 டிகிரி, அந்த 360 டிகிரி வந்து சுற்று ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செடி வந்து சூரிய வெளிச்சம் எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சீக்கிரமாக செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஸோ இந்த அமைப்பில் வந்து நம்ம வந்து முக்கியமாக இதை வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து நம்மளோட ஃபீல்டு லே அவுட். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு நம்மளோட ஃபீல்டு ஃபஸ்ட்டு எந்த லெவலில் இருக்கோ அதே லெவலில் குளிமேடாக இல்லாத மாதிரி ஒரு பக்கமாக ஸ்லோப் வச்சு நமக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து ஒரு பக்கமாக வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி வச்சு அமைக்கணும். நில அமைப்பு பண்ணும்போதே முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாருமே கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், அதாவது தண்ணி, இதை வந்து நம்ம வந்து நாளாக நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்குமே தவிர அதை வந்து மறுபடியும் திருப்பி அதை வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போ இதை நம்ம வந்து பேலன்ஸாக நம்ம வந்து சீக்கிரமாக இந்த வறட்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய மழையால் நம்மளோட நிலம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பக்கம் ஸ்லோப் 1 டிகிரி ஸ்லோப் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்மளோட தண்ணி வந்து நம்ம தோட்டத்தை விட்டு வெளியில் போகாமல் நம்ம ஒரு பக்கமாக நம்ம கலெக்ட் பண்ணி அதை நம்ம வந்து நம்மளோட நிலத்தடி நீரை வந்து உயர்த்த நம்ம வந்து வலிச்சுக்கலாம். ஸோ பிளான்டிங் லே அவுட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஒன்று டைரக்ஷனு,
இன்னொன்று இந்த மாதிரி மழை தண்ணி வந்து வடிகால் நல்லா இருந்து ஒரு பக்கமாக நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த சொட்டு நீர் அமைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைஞ்ச அளவு தண்ணியை வந்து நம்ம அதிகப்படியான நிலங்களுக்கு நம்ம வந்து தண்ணி பாய்க்க முடியும். சொட்டு நீர் மூலமாக நம்ம வந்து செடிகளுடைய வேருக்கு நம்ம வந்து தண்ணி வந்து கொடுக்க முடியும், வேருக்கு அளவாக தண்ணி கொடுக்க முடியும். அந்த தண்ணி கூடவே நம்ம உரமும் கலக்கி இந்த இதுக்கு பேர் வந்து வெஞ்சுரின்னு சொல்லுவோம். இதில் நம்ம வந்து தண்ணியில் கரையக்கூடிய உரங்கள்லாம் நம்ம வச்சு அதன் மூலமாக செடிகளுக்கு கொடுத்துருவோம். அது போக இந்த மாதிரி போர் அமைப்பு இருக்கிற இடத்துல உங்களுக்கு போர் தண்ணி இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதில் ஸ்க்ரீன் ஃபில்டர், சாண்ட் ஃபில்டர் இந்த மாதிரிலாம் செப்பரேட்டாக வருது. இந்த சாண்ட் செப்பரேட்டர் வந்து உங்கள் போரில் இருக்கக்கூடிய மணல் அதிகப்படியான இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக வைக்கணும். இது வந்து மணலை பிரிச்சிடும். அது போக தண்ணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்துகள்களாக இந்த ஸ்க்ரீன் ஃபில்டர் வழியாக அப்சர்வ் ஆகி நல்ல சுத்தமான தண்ணி மட்டும் உங்களுக்கு ட்ரிப்பர் வழியாக செடிகளுக்கு போய் சேரும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து செடிக்கு உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து தண்ணீர் கிடைக்கிது. அதனால் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருது. நடவில் அடுத்த முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கேனபி மேனேஜ்மெண்ட். அதுக்கு பேர் வந்து நம்ம வடிவம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னென்னலாம் இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங். அதாவது செடியை வந்து நம்மளுடைய என்ன வண்ணத்துக்கு என்ன டிசைனுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கவாத்து பண்ணி அதை வடிவம் கொடுக்குறோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதை விலாவரியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த சாஃப்ட்வுட் பிளான்டிங் மெட்டீரியல் இதுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அந்த சாஃப்ட்வுட் பிளான்டிங் மெட்டீரியலை நட்டதுலேருந்து உங்களுக்கு அதோட நம்மளுடைய ஸ்பேசிங் நம்ம எப்படி வச்சிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஹைட்டை நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக உயர் நடவடிக்கைலாம் பண்ணும்போது 45 சென்டிமீட்டர் ஹைட்டில் நம்ம வந்து கட் பண்ணுவோம், 1.5 அடி ஹைட்டில். இதே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அடநடுவில் வைக்கும்போது 2 அடி ஹைட்டில் நம்ம வந்து கட் பண்ணுவோம், 2லேருந்து 2.5 அடி ஹைட்டில். ஸோ அது என்ன நம்ம இடைவெளியில் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வடிவம் கொடுக்க போகிறோம். அதாவது இது என்னென்னா, இதோட அடிப்படை தத்துவம் என்னென்னா, இந்த செடிக்கு நம்ம வந்து அளவான வந்து ப்ரொடக்டிவ் பிரான்ச்சஸ் வைக்கிறோம். அந்த ப்ரொடக்டிவ் பிரான்ச்சஸ் வந்து அதை தாங்குற அளவுக்கு உண்டான ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதில் முதல்ல இதை வந்துட்டு இந்த பிரைமரி ஸ்டெம், இந்த பிரைமரி ஸ்டெம்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அது பலனாக இருந்தால் தான் மற்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து தாங்கும். இது வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு இதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி இது சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன ஹைட்டுக்கு நீங்கள் வளர்த்தணுமோ அந்த ஹைட்டுக்கு வரைக்கும் நீங்கள் கீழே எந்த சைடில் எதுவுமே வளராமல் பார்த்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட ஹைட்டு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம். அந்த கட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இலத்தலை வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது நம்ம பிரிக்கணும். கட்டிங் பண்ணுற டைம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காற்று அதிகமாக இருக்கக்கூடாது. காற்று அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய சிம்புகள்லாம் வந்து ஒடிஞ்சிரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய பருவத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இதை ஒரு குச்சி வந்து அளவு வச்சுக்கணும். 60 சென்டிமீட்டரா, 75 சென்டிமீட்டரா, 45 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத அளவு எடுத்துட்டு அதை ஹைட்டு வச்சுட்டு அதோட அந்த அபெக்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலை அடுக்கு இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு அதுக்கு மேலே நோடல் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலை வந்து காம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதி கிட்ட நீங்க வந்து வெட்டணும். இதனால என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா, நீங்க இலை ரிங்கு கிட்ட நீங்க வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான கொழுந்து அந்த ஷூட்ஸ் வரும். ஸோ மல்டிபிள் ஷூட்ஸ் வரும்போது உங்களுக்கு மறுபடியும் அதில் வந்து தின்னிங் ஆப்ரேஷன் லேபர் அதிகமாக செலவாகும். ஸோ அதனால இது வந்து நீங்கள் வந்து இயற்கையாக அது வளரணும், கிடைக்கணும், அந்த ஓரியன்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அபெக்ஸ் ரிங்குக்கு மேலே நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது அதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த 45 டிகிரி ஆங்கிளில் கரெக்டாக 3 வாது இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ இப்போ அந்த பிரைமரி பிரான்ச்சஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு எத்தனை வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு 3 4 அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மளோட செடி அமைப்புக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் 3 வச்சுக்கிட்டா நல்லது. 3மே வந்து உங்களுக்கு ஒன்று ஆப்போசிட் ஆங்கிளில் வரணும், ஒரு ட்ரையாங்கிள் வடிவத்தில் இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வளர்த்தி ஒரு மறுபடியும் ஒரு 3 மாதம் 4 மாதம் அதை வளர்ந்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் வந்துட்டு அந்த 60 சென்டிமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு 45 சென்டிமீட்டரில் கட் பண்ணணும். ஸோ அந்த இதை கட் பண்ணதுக்கப்புறம் அது பிரைமரி பிரான்ச்சஸ் சொல்லுவோம். அந்த பிரைமரி பிரான்ச்சஸ் வடிவம் கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் ஒரு எண்ணிக்கை வந்து 3 அதுக்கு மேலே குடும்ப எண்ணிக்கை தான் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து இதுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்தோட காம்படிஷன் அதிகமாகிடும். ஸோ அதனால இதுக்கும் அதே மாதிரி தான் குறைந்த அளவு குடும்ப எண்ணிக்கை வைக்கிற மாதிரி இதுக்கும் நம்ம வந்து முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ 3ங்கிற வாது நமக்கு வந்து பிரைமரி பிரான்ச்சஸ் டிட்டர்மின் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து செகண்டரி பிரான்ச்சஸ். ஸோ செகண்டரி பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து டெக்னாலஜி வேறுபடும். இப்போ அடநடுவு உயர்நடுவோடலாம் பார்த்தோம்னா நாங்கள் 2 தான் வைப்போம். இதே அடநடுவில் பார்த்தீங்கன்னா 3 வைக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாறுபாடு வரும். ஸோ அல்டிமேட்டாக நம்மளோட என்னன்னா
நம்ம ஒவ்வொரு வாதுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும், ஒன்னு இண்டிபெண்டா இருக்கணும். குடும்பம் வந்துருச்சு, எண்ணிக்கை குழந்தைகள் வந்துருச்சு, குழந்தைக்கு அப்புறம் ஒரு சொத்துக்கள் பிரிச்சு கொடுக்குற மாதிரி தான் இது. அளவான பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் கரெக்டா பங்கிட்டு கொடுக்க முடியும். ஸோ இப்படி நமக்கு மேல இருக்கிறத டெரிட்டரி பிரான்ச்சஸ் சொல்லுவோம், அதாவது ஃபைனலா வரக்கூடிய பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச்சஸ் நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு வடிவம் கொடுத்து ஃபைனலா இந்த மரத்துல இதுதான் நம்ம அடுத்தது பூ வரக்கூடிய ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் உங்களுக்கு அடநடவுல 3 வருஷம் ஆயிரும். இதே உயர்நட அடவுல ஒரு 2 வருஷத்துல முடிக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு கவாத்து வந்துடும். இதுல கொஞ்சம் லேட்டா வரும், ஏன்னா லேட்டா வளர்த்தி கொண்டு வரும். ஏன்னா இந்த வாதுகளை ஒன்னொன்னு முத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம கவாத்தே போனோம், அப்ப அதுக்கு எடுத்த டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த வடிவம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க பண்ணிருக்கிற இங்க வெரைட்டி பாத்தீங்கன்னா பங்கனப்பள்ளி. இந்த பங்கனப்பள்ளி பொதுவா நீங்க பை நேச்சரே இதுக்கு ரொம்ப மென்மை, அதாவது பிளெக்சிபிளான தன்மை உள்ளது. அதாவது ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது, பிரான்ச் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் வெரைட்டியை நீங்க கவாத்து பண்ணாம இந்த அளவுக்கு நிப்பாட்டவே முடியாது. ஸோ இப்படி பண்ணி இந்த ஒவ்வொரு வாட்டி இந்த கவாத்து பண்ணதான் இந்த பிரான்ச்சஸ் ஸ்ட்ராங் ஆகும். அது அதுவா நீங்க அடுத்த வரக்கூடிய அந்த காயோட இதை லோட இது தாங்குறதுக்கு உண்டான இது இருக்கும். இல்லைன்னா வளைஞ்சிட்டு வெயிட்டாக பிரான்ச் உடஞ்சிரும். ஸோ இது கவாத்து இப்படி நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இப்படி நீங்க அமைப்பு விட்டுட்டீங்கன்னா ஒரு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய சூரிய வெளிச்சம் நேரம் மண்ணுல படணும், பண்ணு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த அளவுக்கு இது நல்ல சல்லடையாட்டம் இப்படி ஓப்பனா இருக்கணும். அப்புறம் இப்படி இருக்க போதுதான் உங்களுக்கு சன்லைட் தான் உங்களுக்கு நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் பூச்சி மேக்ஸிமம் அதுலயே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது ஃபுல்லா அடம்பா உளுந்து ஃபுல்லா வெஜிடேட்டிவ் growth ஓவரா இருந்ததுன்னா இது ஒரு மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் கிரியேட் ஆகும். இந்த மைக்ரோ கிளைமேட் கண்டிஷன்னாலே என்ன ஆகும்னா ஒரு ஹியூமிடிட்டி உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அமைப்புல எப்பவுமே பெஸ்ட் அண்ட் டிசீஸ் உற்பத்தி ஈஸி அதிகமாகும். பூச்சி நோய் எண்ணிக்கை மிக அதிக அளவுல இருக்கும். நீங்க மருந்து அடிச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால எப்பவுமே இப்படி இந்த மாதிரி காற்றோட்டமா நீங்க கவாத்து வச்சுக்கணும். இதுல கவாத்து பண்றக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ப்ரூனிங், அதாவது வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரூனிங் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடும். 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க காப்புக்கு விடும்போது வருஷத்துக்கு ஒரு நாள் ஆனுவல் ப்ரூனிங் பண்ணுவோம். அந்த ஆனுவல் ப்ரூனிங்லயே சில இடங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் கேசஸ் இருக்கு. என்னென்னலாம் பார்த்தோம்னா, ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா கொழுந்து அதிகமா வந்துடும். அப்போ ஒரு பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே வின்டர் டைம்லயே ஒரு கவாத்து பண்ணணும், சென்டர் ஓப்பனிங் பண்ணி விடணும். அப்படி பண்ண விடலன்னா ரொம்ப அடர்த்தியா மாறிடும். ஆனுவல் ப்ரூனிங்ல காப்புக்குன்னு அதாவது காப்பு வர வைக்கிறதுக்குன்னு ப்ரூனிங் அது வேற. அது நம்ம இந்த மெச்சூர்டு பிரான்ச்சஸ்ல டிப்பை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோம். அடர் நடவுல அடுத்த முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போனோம்னா அறுவடைக்கு அப்புறம் வரக்கூடிய பின் நேர்த்தி முறைகளும், அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னிக்ஸ். ஸோ இந்த ஹார்வெஸ்ட் டெக்னிக்ஸ்ல நம்ம செடி இந்த அடர் நடவுல நம்ம செடியோட ஹைட்டை நம்ம 8 அடி, இப்போ அடர் நடவுனா 8 அடி டு 10 அடிக்குள்ள தான் மேக்ஸிமம் வச்சிருப்போம். அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையிலேயே பழங்களை பறிக்கிற ஹைட்டுக்கு நம்ம மெயின்டைன் பண்றோம். இந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணும்போது இதுல இன்னொரு என்னன்னா, நமக்கு குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியுது. மருந்தடிக்கிறது இது எல்லாமே ரீச்சபிள் ஹைட்ல இருக்கனால ஈஸியா உங்களுக்கு பெஸ்ட் மற்ற பூச்சி மருந்து மற்ற இதெல்லாம் நல்லா கவர் ஆகும். பழங்களுக்கு ஒவ்வொரு பழங்களுக்கும் இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இண்டிவிஜுவல் பழங்களை நீங்க ஒரு பேக்கிங் சிஸ்டம்னு இப்போ ஒரு புது டெக்னாலஜி இருக்கு. அந்த அடிப்படையில இந்த பழங்களுக்குன்னு வரக்கூடிய நோய்கள் பூச்சிகள் எல்லாம் இருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூ பிஞ்சில செட் ஆகிற டைம்ல இருந்து த்ரிப்ஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க, அதாவது பெயின் இலப்பெயின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் இலப்பெயின் இல்லைன்னா தத்துப்பூச்சி மாவு பூச்சி இது எல்லாமே சார் உறிஞ்சன் பூச்சிகள் அந்த காயை சுரண்டிடுச்சு அப்படின்னம்னா அந்த காயோட குவாலிட்டி அந்த காயோடைய கலரு அந்த தோல் இது எல்லாமே தடிமமாகி கருப்பாகி ப்ரௌன் ஆகி அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு விற்க முடியாத கண்டிஷனுக்கு போயிடும். இதனால இது ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான இது ஒரு டெக்னாலஜி. அதனால இதை ஒவ்வொரு இதுக்கும் பேக் போடுறதுனால இந்த பூச்சி நோய் மற்ற சூரிய வெளிச்சம் அதிகமாக நம்ம கிழக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெயில் அதிகமாக படுறதுனால வரக்கூடிய கலர் டிஸ்கலரேஷன், அதாவது அது ஃபேட் ஆகிற கலர் அதெல்லாம் நம்ம தவிர்க்கப்படலாம். ஸோ இந்த பேக் ஆரம்பத்திலே போடுறதுனால உங்களுக்கு இந்த சில பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு காயை நல்லா குவாலிட்டியாக எடுக்கலாம். இது ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. இந்த ஹார்வெஸ்டிங் முறையில் என்னென்ன பண்ணுறோங்கிற சொல்லிட்டேன். போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பறிக்கணும், எந்த நேரத்தில், அதாவது அந்த காயை ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதிர்ச்சியை அது இண்டிசஸ் இருக்குது, அதாவது எந்த ஸ்டேஜில் பறிக்கணும், அதோடைய காம்பு கிட்ட அந்த ஷோல்டர் பெருக்கும் அப்படின்னா ஒரு வெரைட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதில் அந்த புள்ளிகள் வெள்ளை கலர் புள்ளி நல்லா அகலமாக கொஞ்சம் நல்லா தடிமமாக தெரியும். அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன்
க்ரீனாக மாறும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சிருப்போம் எப்போ பிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதங்கள்லாம் நோட் பண்ணி வச்சிருப்போம். அதுலேருந்து உங்களுக்கு வந்து 90 நாள் இல்லைனா ஒரு 70 நாள் இல்லைனா 90 நாள் அந்த மாதிரி ஃப்ரூட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன காய்கறினா சீக்கிரம் வந்துடும், பெரிய காய்கறினா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்காணித்து அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி கை அளவு நல்லா அதாவது காம்பு வந்து ஒரு பெடிசில்னு சொல்லுவோம். அந்த பெடிசில் வந்து அந்த காம்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வச்சு கட் பண்ணி அங்கேயே டீசாப்பிங் பண்ணணும். அந்த பால் வந்து உங்களுக்கு காய் மேலே வந்து விழாமல் இருக்கணும். அது விழுந்ததுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்கஸ் வந்து அது மூலமாக உங்களுக்கு காயோட குவாலிட்டி வந்து மோசமாயிடும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சொல்லுவோம். இதுக்கு வந்து கரெக்டாக அதை வந்து பேக்கிங் ஆடு கொண்டு போய் அதை வந்து கரெக்டாக காத்தோட்டமுள்ள இடங்கள்ல வச்சு நல்லா வைக்கோல் வச்சு இயற்கையாக பழுக்க வைக்கலாம். அந்த இடத்துல வந்து காத்தோட்டமும் இருக்கணும், அதே சமயம் நல்லா வந்து ஒரு சூடு கொடுக்கக்கூடிய இடமாவும் இருக்கணும். அப்படி வச்சு நம்ம வந்து இயற்கையாக பழுக்க வச்சு நம்ம வந்து தூர மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக பழுத்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி அனுப்பலாம். இல்லைனா 90% அறுவடை மெச்சூரிட்டியிலே நீங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்பலாம். அந்த பேக்கிங் வந்து உங்களுக்கு வந்து நிறையா சைஸஸ் இருக்குது. 4 kg பேக்கிங்லேருந்து இது மாதிரி நிறையா இருக்குது. உங்களுடைய பையர்ஸ் எந்த மாதிரி விரும்புகிறாங்க, கன்சூமர்ஸ் எந்த மாதிரி அவங்க வாங்குறாங்க, அதை விருப்பப்பட்டு நீங்கள் அதை வந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தி நல்ல குவாலிட்டியாக விற்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரேட்டு நல்லா இருக்கும். ஆர்டர் நடவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இதோடைய ROI, ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது எக்கனாமிக்ஸை பற்றி பேச போகிறோம். எவ்வளோ நம்ம செலவிடுறோம், அந்த செலவிடுறதுல நமக்கு என்ன கடைசியாக ஃபைனலாக வருமானம் கிடைக்குது அப்படின்னு. இந்த டெக்னாலஜி படி பண்ணுறதுனால என்னென்னா குறைஞ்ச ஏரியாவில் அதிகமாக செடி பண்ணுறோம், அதிகமாக ப்ரொடக்டிவ் வருது. அதாவது என்னென்னா நார்மலாக பண்ணுறதை காட்டிலும் கன்வென்ஷனலாக பண்ணக்கூடிய காட்டிலும் உங்களுக்கு வந்து 3 மடங்கு அதிகமான வந்து ப்ரொடக்ஷன் கிடைக்குது. ஸோ இந்த 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும்போது நம்ம செலவினங்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம செடி நடுற வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம். நீங்கள் வீடு மேனேஜ்மெண்ட்டு இந்த வீடு மேட்டு இந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டிங்கன்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவாகும். அதுக்கப்புறம் கவாத்து உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் கவாத்து இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த இன்னொரு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வரும். மொத்தம் ஒரு 3 வருஷத்தில் ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வருஷம் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவு தான். ஸோ இது வடிவம் கொடுத்து நம்ம வந்து செடியோட மெச்சூரிட்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் வருஷத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். முக்கியமான மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கவாத்து, அப்புறம் நீங்கள் வந்து உரம் கொடுக்கறது, களை வெட்டுறது, இந்த இதுகள் மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 75,000 மேலே போகாது. நமக்கு இதில் வந்து செடியில் ஒரு மரத்தில் வந்து குறைஞ்சது வெரைட்டிக்கு வித்தியாசம் வரும், இடத்துக்கு இடத்துல வித்தியாசமாக வரும். ஒரு ஆவரேஜாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு மரங்களில் ஒரு 5 வருஷம் ஆன மரத்தில் குறைஞ்சது 20 கிலோலேருந்து வெரைட்டிலே, அதுவும் முக்கியமாக வெரைட்டியை பொறுத்து இருக்குது, 20லேருந்து 50 கிலோ வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஆவரேஜாக ஒரு 40 கிலோ வச்சுக்கிட்டாலும் கூட மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 50லேருந்து ஒரு 70 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு மரம் உங்களுக்கு வந்து 2000 ரூபாலேருந்து 3000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வருஷம் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 2லேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். 4 லட்ச ரூபா வரைக்கும் கூட போகும். உங்களுக்கு மார்க்கெட்டோட ரேட்டை பொறுத்து இருக்குது, இப்போ டிமாண்டை பொறுத்து இருக்குது. ஸோ இதுதான் ரிட்டர்ன்ஸை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். அதாவது இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடர் நடவில் ஒரு உயர் விளைச்சலை எடுக்கணும் அப்படின்னம்னா பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறைகளெல்லாம் டைமுக்கு செஞ்சு, அதாவது இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும்னா பிகினிங்லேருந்தே கரெக்ட் டைமுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அதை நீங்கள் கரெக்டாக வழிமுறை ஃபாலோ பண்ணி வந்தால் தான் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இந்த விளைச்சலை நீங்கள் வந்து எடுக்க முடியும். இதோட எக்ஸ்பர்டைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா மாங்காய் வந்து அது இந்த டெக்னாலஜிக்கு வந்து ரொம்ப அதிகமான காம்ப்ளெக்ஷன்ஸ் இருக்கறனால கண்டிப்பாக இதோட எக்ஸ்பர்டைஸ் இல்லாமல் இதை நீங்கள் பண்ண முடியாது. இதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு மகசூல் இருக்குது, நல்ல ஒரு லாபம் இருக்குது. வருங்காலத்துக்கு இந்த தொழில்நுட்பம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து உதவும்.